ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற காரியம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தேவன் வருகை. 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு இந்த பூமியில் நமக்குள்ளே மாம்ச பிரகாரமாக எருசலேமில் உட்காந்துக்கிட்டு நான் ராஜா என்று நம்ம பார்க்கக்கூடிய வண்ணத்தில் இயேசு இருப்பதில்லை. தேவன் உலக முடிவு பரியந்தமும் ஆவியாக இருக்கிறார். காணக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டிராதவர். இன்னைக்கு எப்படி இருக்கிறார் தேவன்? வார்த்தையில், பலன், ஞானம், அறிவு, புத்தியில் பரிசுத்தாய் வரம் என்பது தேவனே நமக்குள்ளே வந்து தேவன் நமக்குள்ளே இருந்து நேர்த்தியாக செம்மையாக செய்யும் செயல். ஆகவே வரும்போது உலகம் முடியும். இயேசு பகிரங்கமாக வரும்போது, இயேசு கிறிஸ்து சரீரம், மறுமாக்கப்பட்ட சரீரம் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நம்மை இங்கு நேர்த்தியாக செம்மையாய் வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் பரிசுத்தாவி, பிதா குமாரன் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் உலகத்தினாவி. தேவன் பிரமாணத்துக்கு விரோதமான பிரபஞ்சத்தின் தேவன். 2 காரியம் உண்டு. ஒன்று சர்வலோகத்தின் தேவன், இன்னொன்று பிரபஞ்சத்தின் தேவன். பிரமாணத்தை மாறும்போது சாத்தான் வந்துடுவான். சாத்தானோ உலகத்தின் அதிபதி. அவனுக்கு அவன் சொல்கிற மாதிரி கேட்டால் அவனுடைய ஆட்களுக்கு எல்லாம் கொடுப்பான். இப்போ ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறாங்க, ஏசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அதுதான், ஒரே ஒரு பிரமாணத்தை மாற்றினால் எல்லாம் மாறிவிடும். அதே போல் இயேசு வந்து இருந்து நம்ம காணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். இயேசு நமக்குள்ளே இருப்பார். இது புரியாவிட்டால் பெரிய சிக்கல். அநேகர் தப்பான விளக்கம் கொடுக்குறாங்க. இயேசு வந்து நம்மளை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி மரித்து போன பரிசுத்தவான்களை கொண்டு வந்து இந்த பூமியில் ஆட்சி செய்வார். மரித்தவர்கள் நம்மை போல மறுபடியும் மாம்ச சரீரத்தில் இருப்பதில்லை. மகிமின் சரீரத்தில் அது சாகா நிலை. ஆகவே அது பழிக்கு பெருக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சியில் பழிக்கு பெருகி பூமியை நிரப்பணும், பூமியை ஆளுகை செய்யணும். அதுக்கு மாம்சத்தில் தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே மகிமின் சரீரத்தில் இருக்கிறதில்ல. மரித்து போன யாரும் உயிரோடு எழும்பி மறுபடியும் இந்த பூமியில் வாழ்வதில்லை. அது தப்பான உபதேசம். இயேசு வந்து நம்மளை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். வேறு பரிமாணத்துக்குள்ளே போய் வேறு பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழிமுறை அது வரும்போது இங்கே செத்தவனை எழுப்பி அவனுக்கு மறுபடியும் திருமணம் செஞ்சு வாழ வைக்கிறதில்ல. இப்போவே இருக்கிறாரு. தேவனுடைய பிரமாணத்தை கேட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், உயிரோடு எழுந்தவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருஷ அரசாட்சி இன்னைக்கு ஆரம்பித்தா சாகா வரம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் எல்லாருக்குமே. அது ஒரு சிஸ்டம். தேவன் என்ன செய்கிறாரு? இந்த இயற்கை சூழ்நிலையை மாற்றி இந்த கிராவிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம ஆயுசு பனம் மரத்தை போல் நிதானமாய் வளரும். இல்லாவிட்டால் முருங்கை மரத்தை போல் சீக்கிரமாய் வளர்ந்து முறிஞ்சு மறைஞ்சி போயிடும். ஆகவே ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு விதமான சிஸ்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது எல்லாம் இந்த கிராவிட்டியில் தான் இருக்குது. தேவனுடைய பிரமாணத்தில் இருக்குது. தேவனுடைய பிரமாணத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் ஒரே தேவனை அறிந்து கொண்டால் 1000 வருஷ அரசாட்சியில் ஆசாரியாகவும் ராஜாவும் வைப்பார். இல்லை என்றால் துன்மார்க்கர் நம்ம கீழே அடங்கியிருப்பார்கள். நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாம் அடங்கியிருப்பார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தை கேட்டு இயேசு எப்போ வராரு? உலகம் முடியும் போது வரார்.
ஆகவே அதற்கு முன்னாடி உலகம் முடிவு பிறந்த சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறாய் இந்த வசனத்தை கேட்டு கர்த்தர் 6 வாரத்தோடு வந்து மறுபடியும் எருசலேமில் இருந்து சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு அல்லது பரலோகத்துக்கும் போவாராம், பூலோகத்துக்கு வருவாராம். அவரோட மேஜிக்காக காட்டாரு, அதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரியே உலகம் போயிட்டுருக்கோம். சடிதியாய் இக்கட்டு காலத்தில் உலகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஜனங்கள்லாம் தத்தளித்து நிற்கும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் டிசைன் மாற்றி கொடுத்து அற்புதமாக அதிசயமாய் உலகத்தை டிசைன் பண்ணி 1000 வருஷம் நம்மளையே வாழ வைப்பார். நம்மளே வாழ போகிறோம். மரித்தவர்கள் யாரும் வருவதில்லை. இயேசும் காணக்கூடிய நிலையில் எருசலேமில் இருந்துக்கிட்டு ஆளுவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் யூதரங்க ரட்சிக்கப்பட்டால் எருசலேமுக்காக சண்டை கிடையாது. அது கடைசி மாகு கோகு யுத்தம். அது சாத்தானுக்கும் கோமாளி தாத்தாவுக்கும் தேவனுக்கும் நடக்கிற யுத்தங்கள். ஆகவே நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே ரகசிய வருகை, அதிசய வருகை. அந்த வருகையில் யாரும் பார்க்க முடியாது, அந்த எக்கால சத்தம் கேட்க முடியாது. இது மணவாட்டிக்கு மணவாளன் கொடுக்கிற ரகசிய அழைப்பு. ஆகவே அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகவும் 1000 வருஷம் 1000 வருஷம் முடிஞ்சு பின்னாடி தான் அது நடக்கும். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு இயேசு இந்த உலகத்துக்கு வரதில்லை. மத்திய ஆகாயத்தில் ஒரு சிக்னல் கிடைக்கும், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். உடனே சாத்தானுடைய ஆட்சி வரும், எல்லாத்தையும் மூடி மறைச்சி மக்களை ஏமாற்றுவோம். ஆகவே இதை அறிந்து புரிந்து தெரிந்து கிறிஸ்துவோடு நடப்போம். 1000 வருஷம் அரசாட்சியை காத்திருப்போம். என்றைக்கு நடக்குமோ தெரியாது. இன்றைக்கோ அல்லது இன்னும் 10 வருஷமோ 100 வருஷமோ இன்னும் கூட 1000 வருஷம் ஆகலாம். அது தேவனுடைய சட்டத்திலையும் தேவ திட்டத்திலையும் உள்ளான காரியம். ஆகவே நம்ம கேட்கலாம், எங்கள் காலத்தில் 1000 வருஷம் அரசாட்சி கொடுங்கன்னு. கர்த்தர் கொடுத்தா மேன்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.